அந்த அறிவிப்பு வந்தோடனே அப்போ எல்லாமே பொய்யா போன மாதிரி ஒரு உணர்வு. 2 வருஷமாக நம்ம பேசினது பொய்யா. எனக்கு வந்து டிடிவி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோலாம், நான் ஸ்டாலின் அவர்கள் நல்ல வேலை டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி சார்ந்தவங்கள்ட்டையோ யார்கிட்டையுமோ நான் பேசினது கூட கிடையாது. நான் என்னுடைய செயல் ரொம்ப புனிதமானது. நான் ஏன் வந்து மற்ற கட்சிக்காரவங்க சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதை நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு காரணம், இது வந்து தினகரன் வேலை, திமுக வேலை, எலெக்ஷன் சமயத்தில் இவங்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு பணம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம இருக்காங்கன்னு நாளைக்கு சொல்லுவாங்க. நான் பேசணும், நான் பேசுகிறத கேட்கணும்னா என்கிட்ட நேர்மை இருக்கணும். அந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியாது. தனி கட்சியாக இருந்தாலும் நான் அந்த ஏமாத்து வேலைலாம் இருக்காது. ஓட்டு அரசியலுக்கான கட்சியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ப்ராப்ளம் உள்ள இடம் வந்து அங்கே தான். லோக் ஆயுக்தா வேணும்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். லோக் ஆயுக்தா அமைப்பு வேணும்னு சொல்லி. அந்த லோக் ஆயுக்தா பற்றியே ஒரு வரி இல்லை அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு பெரிய மனவேதனை. இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறதும், தேர்தலுங்கிறதும், அரசியலுங்கிறதும், அரசியல் கட்சிகள்ங்கிறதும் என்ன மாதிரியான முடிவுகளுக்காக எப்படி நடந்துக்கிறாங்க. அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி பற்றி அறிவிப்பு வந்தபோது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? மனநிலை ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷமாக ரொம்ப இந்த கொள்கை மாறாமல் ரொம்ப ஈடுபாடோடு இருந்து, அது மட்டும் இல்லாமல் நடந்த ஊழல்களை பற்றிலாம் விரிவாக பேசி எவ்வளோ விஷயங்களை எடுத்து சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்த மாதிரி தான் நான் நடந்துகிட்டு இருந்தேன். அப்போ அந்த அறிவிப்பு வந்தோடனே அப்போ எல்லாமே பொய்யா போன மாதிரி ஒரு உணர்வு. 2 வருஷமாக நம்ம பேசினது பொய்யா, அல்லது நம்ம அந்த பாதையே வந்து பொய்யான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கூட்டணி அறிவிப்பு வந்த நாளின் இரவில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒட்டாப்பின் சென்றொருவன் என தொடங்கும் திருக்குறளை பதிவிட்டீங்களே, அப்பவே கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துதான் படி பதிவிட்டீர்களா? ஆமாம், அதாவது வெளிப்பாடுங்கிறது நண்பர்கள்ட்ட சொல்லுவோம். இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஃபேஸ்புக்கில் நம்ம போடுறோன்னா அது நண்பர்கள்ட்ட பகிர்ற மாதிரி தான் அர்த்தம். அப்போ நேரடியாக நம்மளால் சொல்ல முடியாத சூழ்நிலையை நாசுக்காக சொல்லும் போது, இது மாதிரி இருக்கிறத விட நான் செத்தொழிந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மீனிங் தான் அது. அந்த மீனிங்கில் அந்த குரலை நான் வெளிப்படுத்தினேன். கட்சியை விட்டு நீங்க விலகிறதுக்கு ஏன் பிரஸ் மீட் வச்சுட்டு விலகணும்னு உங்களை திமுகவும் டிடிவி தினகரனும் தூண்டி விட்டுதான் அப்படி செஞ்சீங்கன்னு விமர்சனம் எழுது. அதாவது அதான் நான் சொல்கிறேன்னே, இன்றைக்கி அரசியல் களத்தில்ங்க என்ன செயல் நல்ல செயல் செய்தாலும் அதை வந்து கெட்டதாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு ஒரு வடிவமைப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவாங்க. என்னென்னா எனக்கு வந்து டிடிவி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோலாம், நான் ஸ்டாலின் அவர்கள் நல்ல வேலை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அவரை பற்றி வைரலாக ஒரு லைவ் போட்டு எல்லா வாட்ஸ்அப் குழுவுக்கும் போணுச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த கேள்விக்கு என்னோட செயல்பாடுகள் தான் பதிலாக இருக்க முடியும். அதே மாதிரி இதனால் வரைக்கும் நான் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி சார்ந்தவங்கள்ட்டையோ யார்கிட்டையுமோ நான் பேசினது கூட கிடையாது. நான் என்னுடைய செயல் ரொம்ப புனிதமானது. இதில் யாருமே இன்டர்ஃபியர் ஆகலை. இன்றைக்கி வாழ்த்துக்கள் எல்லோரும் தெரிவிக்கிறேங்கிறாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். யார் வேணாலும் என்னை கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். அதை நான் வந்து மறுப்பு சொல்லலை. ஆனால் இந்த செயல் செஞ்சதுக்கு முழு காரணம் எனக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் நான் பாமகவிலே இருந்திருந்தேன்னா ஐ வில் கெட் ஏ வெரி குட் ஃப்யூச்சர் இன் பிஎம்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியாது. நீங்கள் வேணால் அதை ஒரு சர்வே வேணால் எடுத்து பாருங்கள். ராஜேஸ்வரி பிரியாவை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 2 வருஷத்தில் பாமகவுக்கு 23 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, கட்சி யாரெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ராஜேஸ்வரி பிரியாவோட நிலை, அந்த கட்சியில் உள்ள அவங்க அதாவது தொண்டர்கள் மனசில் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக என்னோடய முகநூல் பக்கத்தையே நீங்கள் பார்க்கலாம். நான் என்ன கருத்து போட்டாலும் புகைப்படம் போட்டாலும் குறைஞ்சது 1000 2000 லைக்ஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க பசங்க. நாட் ஓன்லி தட், அது மட்டும்னு சொல்லலை, அது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. நான் எந்த ஊருக்கு மேடைக்கு போனாலும், அதாவது சில பேர் அரசியல்வாதிகள் வந்து அவங்க ஊரில் போனால் தான் கை தட்டுவாங்க. ஏன்னா அந்த பசங்களெல்லாம் வந்து அவங்க அடிக்கடி சந்திக்கிறது, அவங்க நல்லது கெட்டதுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டீம் வச்சுருப்பாங்க. அவங்க பேரை சொன்னோன்னே நிறைய கைத்தட்டல்கள் விழுகும். ஆனால் ராஜேஸ்வரி பிரியாவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் எந்த மேடைக்கு போனாலும் பயங்கரமான வரவேற்பும் கைத்தட்டலும் இருந்ததுங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் வந்து மற்ற கட்சிக்காரவங்க சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இதை நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு காரணம் நான் அங்கேயே மென்ஷன் பண்ணேன். இளைஞர்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா தட்டி கேட்க ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் சப்போஸ் ப்ரெஸ் மீட் கொடுக்காம நான் ஒரு தொய்வடைஞ்சு நான் அமைதியாக இருந்தேன்னா அப்போவும் நீங்கள் இதுதான் கேட்பீங்க.
இது வந்து தினகரன் வேலை, திமுக வேலை, எலெக்ஷன் சமயத்தில் இவங்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு பணம் வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம இருக்காங்கன்னு நாளைக்கு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எது செஞ்சாலும் இப்படி தான் சொல்லுவாங்க. அது எனக்கு கவலை இல்லை. எனக்கு தோன்றதை நான் செய்யணும். நாளைக்கு என்னோட வரலாறு அப்படிங்கிறது என்னால் எழுதப்பட வேண்டிய ஒன்று. நான் வந்து மற்றவங்க மாதிரி பணம் காசுக்கு ஆசைப்படுற ஆள் கிடையாது. நான் பணத்துக்காக அரசியலுக்கு வரல. 2 குழந்தைகள் இருக்காங்க, நல்ல குடும்பம், நல்ல தொழில் வச்சுருக்கோம், இங்கே சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும்போது நான் வந்து ஒரு பதவி ஆசையிலையோ பண ஆசையிலையோ வரல. சுத்தமான மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன். என்னோட 2 வருஷத்தோட ஸ்பீச் எல்லாத்தையுமே பாருங்கள். நீங்கள் கிளிப்பிங்கெல்லாம் எடுத்து போட்டு பாருங்கள். என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் ராஜேஸ்வரி பிரியா மக்களோடு மக்களாக தான் இருந்திருக்கேன். மக்கள் பிரச்சனைக்கு கம்ப்ளீட்டாக உடனே குரல் கொடுத்துருக்கேன். எந்த பின்விளைவு என்ன நடக்கும்னு கூட எனக்கு தெரியாது. நான் ரஜினி சாரை பற்றி பேசியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரஜினி சார் பற்றி பேசியிருக்கேன், கமல் சார் பற்றி பேசியிருக்கேன், சர்க்கார் விஜய் சார் வந்து ஏன் சிகரெட் குடிக்காருன்னு கேட்டிருக்கேன், அமலாபால் பற்றி பேசியிருக்கேன், ஹன்சிகா பற்றி பேசியிருக்கேன். இப்படி இவங்க எல்லாருமே தப்பு செஞ்சால் தப்பு செய்கிறாங்க. அதே நல்லதுன்னா இப்போ சிலம்பரசன் வந்து கட்டட் வைக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதுக்கு பாராட்டி பேசியிருக்கேன். என்னுடைய பேஜுகளில் ஒரு நடுநிலையும் நேர்மையும் இருக்கும். அது நான் டிசைட் பண்ணுறது தான். இதுக்கு யாரும் வந்து எனக்கு பணம் கொடுத்து இந்த வேலை அந்த வேலைன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணங்களை விதைச்சு நீங்கள் வீணாக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாரையும். ஆனால் ராஜேஸ்வரி பிரியாவை அப்படி பண்ண முடியாது. எனக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். ஈச் அண்ட் எவ்ரி திங். அப்படியா, இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி தானே. ஃபோன் எடுத்து பாருங்கள், எதை வேணாலும் எடுத்து பாருங்கள், என்ன மாதிரி கால்ஸ் வந்திருக்கு, எங்கே நடந்திருக்கும். ஏன்னா இது மாதிரி ஒரு ரப்பிஷெல்லாம் இன்னுமே பேச முடியாது. இன்னுமெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த இளைஞர்கள்லாம் அவ்வளோதான், நாளைக்கு நாடே இல்லாமல் போயிடும். அதனால் யாராவது ஒருத்தரனாச்சும் நம்ப ஆரம்பிங்க. எல்லாருமே அப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீணாக போக முடியாது. எல்லாருமே நல்லவங்க நினச்சிட்டு நீங்கள் உதயசூரியனுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தது மாதிரியும் இருக்காதீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கணும், சிந்தனை இருக்கணும், தெளிவு இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சுயநலம் இல்லைன்னு சொல்லி தான் நான் ப்ரெஸ் மீட்டே கொடுத்தேன். நான் சுயநலமாக இருந்திருந்தால் நான் மறுபடியும் சொல்கிறேன், பாமகவில் மிகப்பெரிய நிலைமைக்கு நான் குறுகிய காலத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதை அப்போ குறுகிய காலத்தில் வந்திருக்கேன்னா இன்னும் மிச்ச காலத்தில் நான் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்த போதிலும் அது எல்லாத்தையும் விட எனக்கு நாடு தான் முக்கியம். நான் மக்களுக்காக என்னோடய உயிர் இருக்க வரைக்கும் நான் பேசணும். பதவிக்கு வரணுங்கிறத விடுங்க, நான் பேசணும். நான் பேசுகிறத கேட்கணும்னா என்கிட்ட நேர்மை இருக்கணும். அந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் காமிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியாது. இதன் மூலமாக காமிச்சோம். கட்சியில் சேர்ந்த குறுகிய காலத்திலேயே மாநில அளவில் பதவியை எளிதில் பெற்ற உங்களுக்கு அரசியல் சாணக்கியத்தனம் தேயிலைன்னு சிலர் சொல்றாங்களே. இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநில பொறுப்பு எனக்கு கொடுத்ததாக சொல்கிறாங்க. பட் மாநில பொறுப்பு நிறைய பேருக்கு அவங்க இந்த கேஸ்ட் ரிலவெண்ட் பார்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும்போது நிறைய மாற்று சமுதாயத்துலேருந்து வர்றவங்க நிறைய பேருக்கு ஸ்டேட் பொசிஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் மீ, எனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது கிடையாது. அப்படி அந்த பதவி கொடுத்ததுனால தான் எனக்கு ஆக்சுவலாக அந்த பதவி அப்படிங்கிறது என்ன போன வருடமே எனக்கு பதவி வேணான்னு சொல்லி ராஜினாமா பண்ணித்தரேன்னு தான் சொன்னேன். எனக்கு அந்த பதவினால் நான் ஒன்றும் பலன் பெறதில்ல, நான் ஒன்றும் சாதிக்கவும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்னுடைய சுயநலம் அப்படிங்கிறது எந்தளவு இருக்குன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ எம் நாட் ஆஸ்கிங். நான் மேடைக்கு வரணும்னு சொல்லி நான் கேட்கல, அவங்க தான் மேடைக்கு வர சொன்னாங்க. நான் பேசணும் நான் விரும்பலை, அவங்க தான் என்னை பேச விருப்பப்பட்டாங்க. அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கான ஸ்கோர் தான். அது பாமகவை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோரில் தான் நான் இருந்து கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த செலவுலன்னா நிச்சயமாக இன்றைக்கி ₹1 கூட யாரும் அனாவசியமாக செலவு பண்ணுறதில்ல. இந்த நிலமையில் எங்கள் காருக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு போக வர செலவு பார்த்துக்கிட்டு இருந்தது எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா நேர்மையாக சம்பாதிக்கிறவங்களுக்கு பணம்ங்கிறதும் ஒரு பொருட்டு தான். இன்றைக்கி வந்து பிற கட்சிகளில் ஒரு மேடைக்கு போனால் 20,000 30,000ன்னு பணம் வாங்கிக்கிட்டு போகிறவங்க எப்படி இருக்காங்க. நாங்கள் வந்து நேர்மையாக போனதை உண்மையாக உழைச்ச காசு செலவு பண்ணுறதை நான் சொல்லி தான் ஆகணும், அதை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது போன்ற ஒரு முடிவு எடுத்தால் எப்படி என்னுடைய மனநிலை இருக்கும்? நான் எதுக்காக கஷ்டப்பட்டேன்? என் குழந்தைகளை வீட்டில் விட்டுட்டு ஓடினா சரி, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு படித்த தலைவரை நம்ம தலைவனாக ஏற்றிருக்கோம், அவங்கள வந்து முதலமைச்சராகணுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் செயல்பட்டேன். பாமகவனால் வந்து நான் வந்து எந்த பிரபலமடைஞ்சேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க, எத்தனையோ பேர் மாநில பொறுப்பில் இருக்காங்க. நான் ஒரு எம்எல்ஏவாவோ அல்லது எம்பியாவோ ஒரு மினிஸ்டராவோ நான் ஆகிட்டு வெளியில் வரல. அவங்களையெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ என்ன வந்து பாமகவால் பிரபலமடைந்தால்னு சொன்னால் அது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. நான் ஏற்றுக்கிறது கூட தயாராக தான் இருக்கேன். சரிங்க, பாமக தான் அறிமுகப்படுத்தினது, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள்லையும் அவங்களுக்கு பெருமை உண்டு தான். நான் அடுத்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பெருமை சேரும் தான்.
என்னோட பாதை நேர்மையாக இருக்குது. அந்த நேர்மையான வழியில் நான் போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு போவேன். அதில் 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி நான் போகும்போது அந்த ஸ்டார்ட் பண்ண இடம் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு கோவில் மாதிரி தான் பார்ப்பேன். அதை நான் ஒன்றும் தவறாவோ அங்கே வந்து கடிந்த சொற்களோ நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஒரு முடிவு தான் பிடிக்கலையே தவிர அங்கே உள்ள நபர்கள் யாரையும் நான் பிடிக்கலன்னு சொல்லலை, நான் வெறுக்கவும் இல்லை. ஸோ நான் மனிதர்கள் தானேங்க, வெரி ஷார்ட் லைஃப். இந்த ஷார்ட் லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்க போகிறோங்கிறது தான் என்னோட தாட். அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணியிருக்கேன். அந்த நேர்மையை கூடிய விரைவில் பாமக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எல்லாருமே உணர்வாங்க, நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து உங்களின் அரசியல் பயணம் வேறு கட்சியில் இணைவதா இல்லை தனி கட்சி தொடங்கி பயணிப்பதா? இல்லை, நான் எந்த கட்சியிலும் இணையறதுக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். நான் வந்து தனி கட்சியாக இருந்தாலும் அந்த ஏமாத்து வேலைலாம் இருக்காது. ஏமாத்து வேலைனா ஒரு கொள்கை ஒன்று சொல்கிறது, திராவிடம்னு சொல்கிறது, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்படியெல்லாம் இல்லாமல் வெளிப்படையாக இதுதான் நான் சாமி கும்பிடுவேன்னா சாமி கும்பிடுவேன்னு சொல்லுவேன். சாமி கும்பிட மாட்டேன்னா வீட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு வெளில பரப்ப துண்ணூறு அழைச்சிட்டு போகிறாங்கல்ல, அந்த மாதிரி அது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகளோட கொள்கைகள் இருந்துகிட்ருக்கு. கொள்கைகள் அப்படிங்கிறது சுத்தமாக சும்மா ஒரு பேருக்கு தான் கொள்கை. அந்த கொள்கையில் அவங்களுக்கு வந்து ஒரு பிடிப்போ ஒரு இதெல்லாம் கிடையாது, ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அப்படி இருக்காது. நான் ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கணும், சரியான விஷயமா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய விஷயத்த நான் எடுத்து பண்ணுவேன். எனக்கு யாரையும் நம்பி கட்சியில் போய் சேர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு தான். நீங்கள் துவங்க உள்ள கட்சி ஓட்டு அரசியலுக்கான கட்சியாக இருக்குமா அல்லது இயக்க அரசியலுக்கான கட்சியாக இருக்குமா? இல்லை, ஓட்டு அரசியலுக்கான கட்சியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ப்ராப்ளம் உள்ள இடம் வந்து அங்கே தான். அப்போ அந்த ப்ராப்ளம் உள்ள ஏரியாவை தான் நான் என்னை போன்றவர்கள் வந்து சேர்ந்து ஓட்டு அரசியல்னால் ஓட்டுக்காகவே அரசியல்னு கிடையாது, இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஆனால் ஓட்டுக்கான ஒரு தேர்தலில் பங்கேற்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது இயக்க அரசியலுக்கும் ஓட்டு அரசியலுக்கும். நம்ம பிரித்து பார்க்க வேணாம். இந்த பிரித்து பார்க்கறதுனால தான் இன்றைக்கி ஓட்டு அரசியல்வாதிகள்லாம் மக்கள் நலனை பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஸோ ரெண்டும் ஒன்றுன்னு தான் நினைக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க நினச்சிக்குவாங்க இயக்கங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க, மக்களை பற்றி ஏதாவது யோசிச்சுக்குவாங்க, அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் மையம்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் சேவை செஞ்சுக்குவாங்க, நம்மளோட வேலை கொள்ளடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி வந்து அது மாதிரி ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு நிற்கிறாங்க. ஸோ ஓட்டு அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. இயக்கமாகவும் செயல்படணும், சோஷியல் சர்வீஸ் மையமாகவும் செயல்படணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த ஓட்டு அரசியல் கட்சியோட ஒரு கொள்கையாகவும் நோக்கமாகவும் இருக்கணும். அதை எடுத்துகிட்டு போவேன் நான். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல அமைச்சர்களையும் அறிவே இல்லாதவர்கள்னு கடுமையாக விமர்சித்த அன்புமணி அவர்கள் இப்போ ஒரே மேடையில் கூச்சமே இல்லாமல் அவர்களுடன் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் நான் எல்லார்ட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எப்படின்னு தெரியாமல் தான் நான் வந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி செயல்கள் என்னால் முடியாது, என்னுடைய மனசுக்கு என்னுடைய சோலுக்கு அந்த மாதிரியான செயல்கள் செய்ய முடியாது. பட் அது எப்படிங்கிறது நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாமக யாருடன் கூட்டணி வைக்கணும்னு அல்லது கூட்டணி விட்டு விலக்கணும்னா பொதுக்குழுவை கூட்டி ஓட்டெடுப்பு நடத்தி தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி உள்கட்சி ஜனநாயகத்துடன் முடிவெடுத்த மாதிரி இல்லையே. தன்னிச்சையாக செயல்பட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, என்கிட்ட கலந்துரையாடலை அப்படிங்கிறது. அதாவது பொதுக்குழுவில் இதற்கான உரிமை, அதாவது தேர்தல் பற்றிய கூட்டணி பற்றிய முடிவை வந்து ஐயா அறிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க டெசிஷன் யாரை வச்சு எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், தன்னிச்சையானதாங்கிறது எனக்கு தெரியல. பாஜக அதிமுக கூட்டணியில் பாமகவை இணைக்க மருத்துவக் கல்லூரி முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு நிர்பந்தங்களும் அழுத்தங்களும் மத்திய மாநில ஆளும் கட்சிகளால் பாமக தலைமைக்கு கொடுக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் விவாதிக்கிறார்களே. இல்லை, சமூக வலைதளங்களில் பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான மீம்ஸு அது மாதிரி எல்லாமே கேட்பாங்க. பட் 30 ஆண்டுகளாக ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காங்க அவங்க. அப்படிங்கும்போது இந்த காரணமாக இருக்கலாம், அந்த காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வேணால் பேசிக்கலாம். இப்போ நான் வந்து அதை வந்து ஒரு உறுதியான ஒரு பதிலாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் பதவியில் கொஞ்சம் ஆண்டுகளாக பதவியில் இல்லை, ஒரு அதிகாரத்துக்கு வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும், இல்லை கட்சியில் உள்ள தொண்டர்களோ அல்லது பதவி வகிக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேட்டஸில் உள்ளவங்களோ ஒரு தொய்வடைஞ்சிருவாங்க, அவங்கள எப்படியாவது பதவியில் கொண்டு வந்து வைக்கணும். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யூகத்தில் வந்து அதை சொல்லக்கூடாது. அன்புமணி அவர்களுக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லாதது போல் சில பாமக தொண்டர்களும் நிர்வாகிகளுமே பேச ஆரம்பித்திருக்கிறார்களே. விருப்பம் இல்லை அப்படின்னாலும் முடிவு ஆயிடுச்சுல, கையெழுத்து போட்டாச்சு. அப்படிங்கும்போது விருப்பம் இருக்குது இல்லைங்கிறது வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அந்த செயலை செய்யாமல் இருக்கிறது தான் நம்ம கருதுவோம். அது விருப்பம் இல்லாமல் செயலை செஞ்சாலும் அது விருப்பம் இருக்குங்கிறது தான் மீனிங் வரும்.
சொல்ல முடியாது அப்படி. கூட்டணி குறித்து நாங்கள் யாருடனும் பேசவில்லை, எங்கள் மேல் அவதூறு செய்திகள் பரப்பப்படுதுன்னு அன்புமணி அவர்கள் செய்தியாளர்களிடம் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனால் திடீர்னு கூட்டணி ஒப்பந்தமாகிவிட்டதை எப்படி பார்க்குறீங்க? நான் அரசியல் கட்சியில் சேர்ந்து இதான் முதல் கட்சி. நான் அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது கூட 2 வருட வாழ்க்கை தான். இதில் முதல் தேர்தல், நான் அரசியலுக்கு இதான் ஃபஸ்ட்டு தேர்தல் வருது. இந்த கடைசி வரைக்கும் இப்படியும் சொல்லாமல் அப்படியும் சொல்லாமல் எண்டு வரைக்கும் அப்படி இப்படி மாறிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு அறிவிச்சிருக்காங்க. இதை ஒருவேளை நம்ம மனநிலையை கொஞ்சம், ஏன்னா இப்போது ஊழலை எதிர்க்கிறோம், ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ என்னை போன்றோர் நிறைய பேர் கட்சியில் இணைஞ்சிருப்பாங்க. அந்த சமயம் மற்றும் அந்த திராவிட ஆட்சிகளோட கொள்ளை 50 ஆண்டுகளாக மாறி மாறி கொள்ளடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறது தொடர்ச்சியாக எல்லா மேடைகளையும் வலியுறுத்திட்டு வந்திருக்கோம். இது மாதிரியான சூழ்நிலைகளில் தேர்தல் வரும்போது அதை பற்றி நம்ம பேச முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போகிறோம் அப்படின்னு கூட அவங்க இப்போ எதை மாதிரி ஓட்டு கேட்கணுன்னே புரியல. இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது இது மாதிரி திராவிடத்தை ஒழிக்கணும், கொள்கைகள் அவங்கள்ட்ட கொள்கை திட்டங்கள்லாம் அதிகமாக இல்லை, இதெல்லாமே நம்ம சொன்ன விஷயமெல்லாம் இப்போ அவங்களோட சேரும்போது மக்கள்கிட்ட என்ன மாதிரியான வாக்கு உறுதிகளை கொடுத்து ஓட்டுகள் வாங்க முடியும் அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. மேபி அவங்களுக்கு மக்கள் நலனுக்காக 10 கோரிக்கைகள் வச்சுட்டோம், அந்த 10 கோரிக்கைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரில. எனிவே மக்களுக்கு நலனுள்ள விஷயத்த கூட்டணி மூலமாக செய்து கொடுத்தால் கூட அது நல்ல விஷயந்தான். அதை நான் டிஸ்அக்ரி பண்ணல, ஒத்துக்காமல் இல்லை. பட் பார்ப்போம். ஊழலற்ற ஆட்சிங்க கோஷத்தை பாமக தொடர்ந்து முன் வச்சுட்டு வருதே, ஆனா கூட்டணிக்கான 10 கோரிக்கைகளில் ஊழலற்ற ஆட்சி பற்றிய கோரிக்கை இல்லையே. இப்போ ஊழலை பற்றி தான் அதிகமாக பேசியிருக்கோம். 24 ஊழல் பட்டியல், அந்த ஊழலை மென்ஷன் பண்ணி அது எப்படி நடந்திருக்கு, என்ன மாதிரியான கோணத்துலலாம் நடந்திருக்குங்கிறதெல்லாம் விலாவரியாக சொல்லி கவர்னர்களிடம் ஒப்படைத்தோம். அப்படிலாம் இருக்கும்போது ஊழலை பற்றி அதில் ஒரு வரி கூட இல்லாதது எனக்கு ஒரு மன வருத்தம் தான். நான் தான் சொல்லியிருந்தேன் தெளிவாக, அப்படி சப்போஸ் கூட்டணியை வச்சுருந்தாலும் கூட ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், ஏன்னா நாங்கள் லோக் ஆயுக்தா வேணும்னு சொல்லி தொடர்ச்சியாக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தோம், லோக் ஆயுக்தா அமைப்பு வேணும்னு சொல்லி. அந்த லோக் ஆயுக்தா பற்றியே ஒரு வரி இல்லை அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு பெரிய மனவேதனை. அப்போ எல்லாமே அரசியல் அப்படின்னா இளைஞர்கள் அப்படி இருக்கக்கூடாது, அப்போ ஜஸ்ட் ஒரு கேள்வினாவது கேட்கணும், அவங்களுக்கு தோன்றதை அவங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டேன். மேபி என்னோடய எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நான் அதை நான் நினச்சி பார்க்கல. பட் இன்றைக்கி ஸ்டேஜுக்கு இந்த ஓட்டு போடுறது அப்படிங்கிறதும் தேர்தலுங்கிறதும் அரசியல் கட்சிகள்ங்கிறதும் என்ன மாதிரியான முடிவுகளுக்காக எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் இளைஞர்கள் யோசித்து பார்க்கணும். சப்போஸ் ஒரு கட்சியிலேயே ஒரு இளைஞர்கள் இருக்காங்க, இப்போ அரசியலில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் தலைமை ஏதாவது ஒன்று செஞ்சிச்சுன்னா அது எதாக இருந்தாலும் அப்படியே தலையாட்டிட்டு போயிடக்கூடாது. அப்போ நாடு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னா அந்த இளைஞர்களோட வாய்ஸ் ஒரு நேர்மையான வாய்ஸாக இருக்கணும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் குறைவு தான், பெரும்பாலும் இளைஞர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்காது. அதாவது பணத்துக்காகவோ பதவிக்காகவோங்கிற எதிர்பார்ப்பு இருக்காது. நம்ம நாட்டுக்காக ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் கொண்ட இளைஞர்கள் அதிக பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களை பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இந்த அரசியல் கட்சிகள் ஏற்காமல் இருக்காங்க. ஏன்னா அவங்கள அவங்களுக்கு கீழே ஒரு வேலை பார்க்குற மாதிரி நடத்துகிறாங்க. இதை வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இந்த வேலையை பாருங்கள், கார் ஓட்டுங்க, அப்படி அந்த ஐடியாக அந்த மீம்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அவங்களோட டேலண்ட், அவங்களோட எண்ணங்கள் அந்த இளமையாக இருக்கும்போது அவங்களால நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ண முடியும், அரசியல் ரீதியாகவும் பண்ண முடியும், நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு டீம்லாம் இன்றைக்கி போடுறதில்ல, அதாவது அறிவார்ந்த செயல்களை செய்கிறதுக்குன்னு. அந்த இளைஞர்களோட சக்தியை வீணாக்கக்கூடாது. இன்னுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நாளைக்கு ராஜேஸ்வரி பிரியான்னு ஒரு அக்கா இந்த மாதிரி பேசிட்டு போனாங்கங்கிறது ஒரு சின்ன ஒரே ஒரு பையனுக்கு தோணுனா கூட ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். பாமக உட்பட வாரிசு அரசியலை எதிர்த்து பல கட்சிகளும் இன்று வாரிசு அரசியலை நோக்கிதான் போறாங்க. இப்போது தேமுதிகவில் விஜயகாந்தின் மகனும் மேடை ஏத ஆரம்பித்து விட்டார். இதை எப்படி பாக்குறீங்க? அரசியலை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் அப்படிங்கிறதுல பொதுவாகவே எனக்கு உடன்பாடு குறைவு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மன்னர் காலத்துலேருந்தே மன்னரோட பையனை மன்னர் இல்லை அடுத்த மன்னராகிறதும் அப்படி தான் சகஜமாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அரசியலில் ஒருத்தவங்க குடும்ப அரசியல் பண்ணும்போது அதை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தவங்க உடனே அதுக்கான ஆப்போசிட் பாயிண்ட்டை சொல்லி மக்கள் மனசில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கான்செப்டே முதல்ல.
நார்மலாக குடும்ப அரசியல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தை தனிப்பிறவி தான். தனிப்பிறவி மீன்ஸ் அதுக்குன்னு ஓன் டெசிஷன்ஸ் இருக்கும், சொந்த ஆசைகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஆசை வந்து ஒருவேளை விளையாட்டுத்துறையில் இருக்கலாம், இல்லை தொழில்துறையில் இருக்கலாம், இல்லை அரசியல் துறையில் இருக்கலாம், இல்லை கலைத்துறையில் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் த சைல்டு தான். அந்த குழந்தைக்கு அது அரசியலில் வரணும்னா வரலாம், அதுக்கு உரிமை உண்டு. அப்பா அரசியல்வாதியாக இருக்கிறதுனால நான் குடும்ப அரசியலுக்கு வந்தேன்னா நான் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்த திறமையையும் அடக்கி வச்சுக்கிட்டு சாகணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அவங்க வர்றதுக்கான அது குடும்ப அரசியலில் தவறுன்னு ஒன்றும் பெரிய தவறு இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அரசியலாக்கியிருக்காங்க. அப்படி வாயை திறந்து சொன்ன யாரும் வர வைக்கக்கூடாதுங்கிறது உண்மைதான். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இவங்களை அரசியலுக்கு வர வச்சிருக்கு. இப்போது விஜயகாந்த் அவர்கள் வர வைக்கிறது, பேசுகிறாங்க, வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த குழந்தை அந்த பையனுக்கெலாம் எந்த அளவுக்கு அரசியலில் வந்து அறிவு இருக்குது, அவர் வந்து அந்த மக்கள் நலனில் என்ன மாதிரி இன்வால்மெண்ட்ஸோடு இருந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். நீங்கள் பார்த்துருக்கலாம், சரத்பவார் அவங்க அம்மாலாம் அரசியல்வாதி. வரலாற்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அரசியல்வாதி வீட்டு குழந்தையில் வளர்ந்த குழந்தைக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து அரசியல் தெரியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் அறிவு இருக்குது அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். இது ஒரு ட்ரெண்டிங் பண்ணக்கூடாது. ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குழந்தை இல்லாதவங்க வந்து அரசியலில் இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க உள்ளவங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி வாரிசு அரசியல்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறது, ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்காக அவங்கள ப்ளேம் பண்ணுறது. கடைசியில் அவங்க எல்லாருக்குமே அரசியல் தானே. இப்போ ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், இப்படி எந்த பக்கம் பார்த்தாலுமே அதே தானே நடந்திருக்கு. நம்ம இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இல்லை, அதனால் வேறு மாதிரியான ஒரு அரசியல் உருவாகியிருக்கு. நீங்கள் வேறு எந்த கட்சியிலையுமே வந்து முன்னிலாம் இப்போ அண்ணாவுக்கு வாரிசு இல்லை, யாராருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அவங்க வாரிசு அரசியல் இல்லை. பட் வாரிசு இருக்கிறவங்க இப்போ இவராக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆராக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், இவங்க பையனுக்கு கொடுக்குறாங்க. விஜயபாஸ்கர் சார் அவங்க அப்பா விருப்ப மனு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தடுக்க முடியாத ஒன்று. இது சொந்த அபிப்பிராயம் தான். எனக்கு இந்த வாரிசு அரசியல் பண்ணுறதுல வந்து தவறு கிடையாது. அது அந்த 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 நபரை தனிநபரை பொறுத்தது, அவங்களோட ஆசையை பொறுத்தது. அதை கூட போய் அரசியலாக்காதீங்க. அதாவதுங்க, அரசியலில் நீங்கள் எப்படி அரசியல் பண்ணணுங்கிறதே தெரியாமல் தான் இன்றைக்கி வரைக்கும் மக்களை ஏமாத்துறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை சொன்னால் இவங்களாம் ஓட்டு போடுவாங்க, அதை சொன்னால் அவங்களாம் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு மக்களுக்கான நல்ல திட்டங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் மக்களோட பார்வையில் நின்று மக்கள் பாதையில் அப்படியே போயிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், மக்கள் வழியிலே போயிட்டு இருக்கோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போடுவாங்க. இந்த ஆப்போசிட் ட்ரெண்ட் எடுக்கிறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இது போன்ற அரசியல்களை ஒழியணும். இன்றைக்கி யூத்தாக யங்கஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அரசியலுக்கு வரும்போது யாரையும் எதிர்க்கணுங்கிறதோ, யாரையும் பழி போடணுங்கிறதோ, கிண்டல் பண்ணுறதுக்கான அரசியலோ இப்போ இனிமேல் கொண்டு அரசியலில் ஈடுபடுறவங்களுக்கு இருக்க வேண்டாம். இப்போ எடுக்கக்கூடிய ஸ்டெப் அப்படிங்கிறது ஒரு அருமையான அரசியலாகவும் ஆக்கப்பூர்வமான அரசியலாகவும் நம்ம தமிழ்நாட்டை திருப்பி போடக்கூடிய ஒரு அரசியலாகவும் இருக்கணுமே தவிர, ஏழையாக போயிட்டுருக்காங்க, பணக்காரங்க ரொம்ப பணக்காரங்களாக போயிட்டுருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் பணம் போய் ஸ்தம்பிக்குது. ஒரு மருத்துவ கொள்ளை அப்படிங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலில் அதுக்கு செலவு 50,000, அதே ஆப்ரேஷனை இன்னொரு ஹாஸ்பிட்டலில் பண்ணனா 5 லட்சம். இது மாதிரி என்ன கணக்கில் வாங்குறாங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷனும் சரி, இந்த இதுக்கு இவ்வளவு ஃபீஸு, இன்னொன்று இதுக்கு அதிக ஃபீஸ், இப்படி சொல்லி எல்லாமே வியாபாரமாக எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆணி வேரோட பிடுங்கி எடுத்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸால் முடியும். அதை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் நான் ஃபார்ம் பண்ணி நிச்சயமாக பண்ணுவேன். பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் கட்சிகளை தமிழகத்தை விட்டே துடை தெரிவோம்னு தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்லி வரும் நிலையில் இனி பாமகவின் எதிர்காலம் என்னவாக இருக்கும்? பாமகவுக்கு வீழ்ச்சி கொடுக்குங்கிற கேள்வியெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். நான் வந்து இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். நான் தான் சொல்கிறேன், ஐ வாண்ட் டு டூ த ஃபென்டாஸ்டிக் பாலிட்டிக்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வீழ்ச்சி கொடுக்குன்னு சொல்லி நான் சொல்கிறதுனால 4 பேர் பார்த்துட்டு வீழ்ச்சி கொடுக்குன்னு நினைக்கிறதும், நான் வீழ்ச்சி கொடுக்காதுன்னு சொன்னால் அது வந்து இன்சிஸ்டிங், திணிக்கப்படுகின்ற செய்தி. அது எல்லாமே தேர்தல் முடிவில் தெரிய போகிற விஷயம். அதனால் நம்ம வந்து அதை பற்றிய பதில்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அவங்களோட பிரச்சாரம் அது மாதிரி பலமாக இருக்கும். இவங்க சைடு பாஜகவோட பிரச்சாரம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணுவாங்க. போட்டியாளர்கள் தானே மாற்றி பண்ணிக்குவாங்கல்ல. இப்போ அவங்க மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு கிடையாதுல்ல. ஸோ அவங்க பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணும்போது இவங்க அவங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை எப்படி பண்ணலாங்கிறத டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க நேரம். ஸோ இன்னொரு டீம், இவங்க 2 பேரையும் எப்படி காலி பண்ணலாம், இன்னொரு டீம் ஃபார்ம் ஆகிட்ருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்படேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எல்லாத்துக்குமான ரிசல்ட் தான், எலெக்ஷன் ரிசல்ட் தான் அதுக்கான முடிவு. வீழ்ச்சி, வளர்ச்சி, தேர்ச்சிலாம் அதில் பார்த்துக்குவோம். சீமான் கமலுக்கு இருக்கும் துணிச்சல் பாமகவுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்களே. இவங்க 30 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள்னால என்ன பலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் இன்னும் பெஸ்ட் ஆன்சர் கிடைக்கும்.
மக்கள் இந்த கூட்டணியை ஏற்பார்களா? அது தேர்தலோட முடிவில் தான் நீங்கள் பார்க்கணும். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது. ஏன்னா இன்றைக்கி தேர்தல் வந்து பணம் கொடுத்தா ஓட்டுங்கிற மாதிரி இருக்கும்போது கூட்டணி இப்படி இருந்தாலும் ரொம்ப டஃப்பாக அவங்க அதிக பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால மக்கள் முடிவெடுத்துக்கட்டும். மக்கள் புறக்கணிக்கிறாங்க. நேற்று முழுசையும் பாருங்க, நீங்கள் மண்டியிட்ட மாங்கா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் தான் ட்விட்டர்ல முதலிடத்தில் போயிருக்கு. கோபேக் மோடி மாதிரியே இதுவும் முதலிடத்தில் வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் வெறுப்பை உமிழ்கிறார்கள், வெறுத்து போயிருக்கிறாங்க, அரசியல் பச்சோந்தித்தனம் என்று நம்புகிறார்கள். எனவே இது மாதிரியான வேலையெல்லாம் முதல்ல கைவிட வேண்டி இருக்கும். இந்த ஊழல் மதவாதம்